இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரகுறிச்சி கோடியற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களே, இறை வார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் பொதுக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை இறை சிந்தனையில் இருக்கின்றோம். இன்று தாயாம் திரு அவையானது நமக்கு தரக்கூடிய இறை வாசகங்கள். முதல் வாசகமாக சாமுவேல் முதல் நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 10, மேலும் 19 முதல் 20 இறுதியாக உள்ள இறை வார்த்தைகள். நற்செய்தி வாசகமாக மார்க்கு எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 29 முதல் 39 இறுதியாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இறை வாசகங்கள் மையப்படுத்துகின்ற செய்தி, ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்பது எப்படி நாம் செவிமடுக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு வரக்கூடிய வாழ்த்தொலி அழகாக கூறுகிறது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சவுண்ட், ஒலி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு எவ்வளவோ சவுண்ட், ஒலி நாம் கேட்கின்றோம். அந்த ஒலிக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய குரல் நமக்கு கேட்கிறதா? அவருடைய குரலை அடையாளம் கண்டுகொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இயேசுனுடைய திருமுழுக்கை இந்த வாரங்களிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். கிறிஸ்து பிறப்பு காலத்தை நிறைவு செய்தோம். அதிலே என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ஒரு குரல் வானத்திலிருந்து ஒலித்தது. அது தந்தையினுடைய குரல் என்பதை இயேசு ஆண்டவர் உணர்ந்து கொள்கின்றார். திருமுழுக்கு யோவானும் உணர்ந்து கொள்கின்றார். எனவே ஆண்டவருடைய குரலை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதே போன்று இயேசுனுடைய குரலை எந்த நிலையில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் அமைகின்றது. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அப்பொழுது அந்த ஆலயத்திலே நடைபெறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. ஆண்டவர் சாமுவேலை அழைக்கின்றார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இறை வார்த்தையில் நாம் படிக்கின்றோம், ஒவ்வொரு அருட்பணியாளரையும் அருட்பொழிவு வாழ்க்கைக்கு என்று, அந்த நிலைக்கு என்று ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். குடும்ப வாழ்க்கைக்கு என்று ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அதை ஒவ்வொரு அருட்சாதனத்தை நிறைவேற்றுகின்ற பொழுதும் நாம் படிக்கின்றோம். ஒவ்வொரு அருட்சாதனத்தை நிறைவேற்றுகின்ற பொழுதும் அதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். எனவே அப்படிதான் இன்றைய முதல் வாசகத்திலே சாமுவேலை ஆண்டவர் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? சாமுவேல் என்று முதலில் அழைக்கின்றார். அதாவது ஆண்டவர் சாமுவேலை அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, யாருடைய குரல் என்று தெரியாமலே ஏலியிடம் ஓடி வந்து இதோ அடியேன் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? நான் அழைக்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, சாமுவேலை ஆண்டவர் 4 முறை அழைக்கின்றார். சாமுவேல், 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 சாமுவேல் என்று சொல்லி 4 முறை அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 முறை இந்த சாமுவேல் என்ற அன்பான ஒரு சிறுவன் ஏலியிடத்திலே வந்து கேட்கின்றான். ஏலிக்கு 2 முறை புரியவில்லை. பாருங்கள், அதனால்தான் அவர் 3வது முறை சொல்லுகின்றார். 3வது முறைதான் கடவுளுடைய குரலையே அவர் என்ன செய்கின்றார்? உணர்ந்து கொள்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், அவர் மீண்டும் உன்னை அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்று கூறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய அந்த ஏலிக்கு 3வது முறைதான் அது ஆண்டவருடைய குரல் என்று புரிகிறது. ஏனென்றால் அவர் என்ன நினைத்துக் கொள்கின்றார்? ஒருவேளை சிறுவன் எதையோ பார்த்து பயந்திருப்பான், அல்லது சிறுவன் ஏதோ உளறுகிறான் என்றுதான் நினைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் இந்த சிறியோனாகிய சாமுவேலையும் அழைத்திருக்கிறார் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பணியை செய்யக்கூடிய குருக்களை போன்று நானாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நான் படிக்கலாம். ஏன், என்னுடைய வாழ்விலே எத்தனையோ முறை திருவிவிலியம் முழுவதையும் நான் படித்திருக்கலாம். ஆனாலும் எத்தனை முறை படித்தாலும் ஆண்டவருடைய குரலை உணர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா?
அல்லது விவிலியத்தில் எந்த வார்த்தை வந்தாலும் இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை என்னால் உறுதியாக கூற முடிகின்றதா? எனவே சாமுவேலை போன்று நாம் எத்தனை முறை அழைத்தாலும் முதல் அந்த அழைப்பிலேயே அது ஆண்டவருடைய குரல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விவிலியத்தை பல பேர் படிக்கிறார்கள், பலமுறை படித்திருக்கிறார்கள். ஆனால் பலமுறை படித்தும் அவர்களுடைய வாழ்வு மாறி இருக்கிறதா? கடவுளோடு பேசுவதற்கு மிகச்சிறந்த வழி, கடவுளுடைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு மிகச்சிறந்த வழி விவிலியம் தான் என்று கூறுகிறார்கள். எனவே அப்படி விவிலியம் சொல்வதை நாம் கேட்கின்றோமா? விவிலியத்திற்கு நாம் செவிமடுக்கின்றோமா? இன்றைய உலகிலே பல பேர் நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால், அல்லது திருவிவிலியத்தை படித்தும் நல்லவர்களாக நாம் இல்லை என்று சொன்னால், எவ்வளவோ இறை வார்த்தைகளை நாம் கேட்டும் இன்னும் நாம் நல்லவர்களாக மாறவில்லை என்று சொன்னால், சாமுவேலை போன்றுதான் நாமும் இருக்கின்றோம். அதாவது கடவுளுடைய குரலை நாம் இன்னும் கேட்கவில்லை. இதுதான் கடவுளுடைய குரல் என்பதை நாம் இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் சாமுவேல் சிறுவனாக இருந்தது போன்று நாமும் பேதைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவற்றை எனக்கு தெரியும், என்னையும் அவர் அறிந்திருக்கின்றார். எனவே ஆண்டவரை அறிந்திருப்பதற்கான மிகச்சிறந்த வழி எதுவென்று சொன்னால் விவிலியத்தை வாசிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, அதன் மூலமாக ஆண்டவருடைய குரலை அடையாளம் கண்டுகொள்வது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய குரலை அடையாளம் கண்டுகொள்வது என்ற நற்செய்தியினுடைய மையமாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப உறவுகளில் நாம் ஒவ்வொருவருடைய குரலையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தாய் தந்தையருக்கு நாம் அடிக்கடி போன் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். எதற்காக என்று சொன்னால், பேசுவதற்கு நிறைய இல்லை என்றாலும் கேட்பதற்கு நிறைய இருக்கும். அதாவது பேசுவதற்கு ஒன்றுமில்லை, நாம அவர்களிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, இருந்தாலும் அவர்கள் நம்மிடத்திலே பேசுவதற்கு நிறைய இருக்கும். எனவே நாம் கேட்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாமுவேலை போன்று நாமும் குடும்ப உறவுகளில் மற்றவர்களுக்கு நிறைய செவிசாய்க்க வேண்டி இருக்கிறது, நிறைய செவிமடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே நாம் பேசுவதை விட நிறைய நேரங்களிலே செவிசாய்க்க, மற்றவர்கள் சொல்வதை கேட்க, தொலைபேசியாக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், அல்லது சமூக ஊடக எந்த தளங்களாக இருக்கலாம், அல்லது நேரடியாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எனவே அனைத்து நிலைகளிலும் நாம் மற்றவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். அதனால்தான் சாமுவேல் அழகாக கூறுகின்றார், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கல்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது சாமுவேல் சொல்லக்கூடிய வாக்கியம், ஏலி அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கியம், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு கற்றுக் கொடுப்போம். பெரியவர்கள் பேசுவதை என்ன செய்? கேள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாயி. பெரியவர்களுடைய வார்த்தைகள் வருகின்ற பொழுது உன்னுடைய செவியை திறந்து வை என்று நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது மிகச்சிறந்த பிள்ளைகளாக சாமுவேலை போன்று நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்திலே நாம் உருவாக்க முடியும். எனவே அந்தோனியாருடைய சிறப்பான பரிந்துரை இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து அப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கவும் நாமும் உருவாக வரம் வேண்டி இன்றைய நாள் முழுவதுமாக பயணிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.